வெல்கம் டு நெல்லை ஹாப்பி கிச்சன். நெத்திலி மீனில் ரொம்ப அட்டகாசமான ஒரு பொடி மாஸ் ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பொதுவாகவே முட்டை பொடி மாஸ் செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க. இந்த பொடி மாஸ் ரெசிபியை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொடி மாஸ் பண்ணுறதுக்கு 1/2 கிலோ அளவுக்கு நெத்திலி மீன் எடுத்திருக்கேன். இப்போ மீனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். மீனோட தலையும் வாலையும் கட் பண்ணி எடுத்துட்டு உள்ள குடலையும் எடுத்து போட்டுட்டு மீனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். மீனோட நடுமுள்ளை இப்போ எடுக்கல. மீனை வேக வச்சதுக்கப்புறம் நடுமுள்ளை எடுத்தோம்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும். மீனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பொடி மாஸ்க்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். 20லேருந்து 25 எண்ணிக்கையில் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இந்த பொடி மாஸ்க்கு சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும். 2 பச்சை மிளகாவை சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி, 4லேருந்து 5 பல்லு பூண்டை சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை. இந்த பொடி மாஸ் பண்ணுறதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இந்த மசாலாவுக்கு தேவையான பொருளை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன சைஸில் 4 பட்டை, 2 கிராம்பு, 3 ஏலக்காய், ஒரு அன்னாசி பூ சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சோம்பு, மிளகாய் வத்தல் 4 இதோட சேர்க்கிறேன். இதோட 4 ஸ்பூன் முழு மல்லி சேர்த்துட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்திருக்க அளவுகள் எல்லாமே டீஸ்பூன் அளவில் தான் எடுத்திருக்கேன். நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இப்போ கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி இதை நல்லா நைஸாக பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இந்த பவுடரை நீங்கள் ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். வறுவல் ஏதாவது பண்ணும்போது இந்த பவுடரை சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 1/4 கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். வறுத்ததுக்கப்புறம் தொலியெல்லாம் நீக்கிட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கழுவி வச்ச மீனை இப்போ ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஸ்டீமரில் இப்போ தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி நல்லா கொதி வந்துட்டு இப்போ கழுவி வச்ச மீனை ஒரு வாழையில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். அதே போல் மேலேயும் ஒரு வாழை இலை சேர்த்துட்டு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் குக் பண்ணிடாதீங்க. ரொம்ப நேரம் குக் பண்ணால் மீன் ரொம்ப உடஞ்சி போயிடும். பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ மீனை எடுத்துடலாம். மீன் நல்லா வெந்து வந்திருக்கு. ஏற்கனவே முள்ளோட தான் மீனை வேக வச்சோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி மீனை பிரித்து விட்டாலே அதில் உள்ள முள் தனியாக வந்துடும். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை அதோட சேர்த்துடலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்க இஞ்சி பூண்டையும் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதோட பொடிசாக நறுக்கின 2 பச்சை மிளகாவை சேர்த்துடலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம்.
இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். உப்பு தேவைப்பட்டதுன்னா பார்த்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். மசாலாலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் வேக வச்சு வச்சுருக்க மீனை இதோட சேர்த்துடலாம். அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மீன் உடஞ்சிராமல் பார்த்து கிளறணும். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை இதில் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு அரைச்சி வச்சுருக்க மசாலா சேர்க்குறேன். வேணும்னா கூடுதலாக ஒரு 1/4 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். இதோட பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்க வேர்க்கடலை பொடியை 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை சேர்த்துட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், சுவையான நெத்திலி மீன் பொடி மாஸ் ரெடி. சாம்பாரோடு வச்சு சாப்பிடும்போது இந்த பொடி மாஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.